நான் கேட்ட கதைகள்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை இதுதான். பெண் குழந்தைகள்னால எல்லா அப்பாக்களுக்கும் தேவதை தானே. அதே மாதிரி அப்பாக்களை பிடிக்காத பெண் குழந்தைகள் யார் தான் இருக்காங்க? சின்ன குழந்தை 4ஆம் கிளாஸ் படிக்குது. அந்த குழந்தைங்களுக்கு என்ன தெரிஞ்சிட போகுது? அப்பா தினமும் வேலைக்கு கஷ்டப்பட்டு போகிறத இந்த குழந்தை பார்த்துக்கிட்டே இருக்குது. அப்பாவுக்கு ஒரு நாள் கூட லீவ் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை கூட அந்த அப்பா வேலைக்கு போகிறத இந்த குழந்தை பார்க்குது. இந்த குழந்தையும் ஸ்கூலுக்கு போகுது. சண்டே ஒரு நாள் அப்பா நம்ம கூட விளையாடுறதுக்காக இருக்கும்னு சொல்லி அவளோட எதிர்பார்த்துக்கிட்டே இருக்குது. அப்பாவும் வேலைக்கு போயிடுறாங்க. இந்த குழந்தை ஏமாற்றத்தோடயே இருக்குது ரொம்ப நாளாக. தினமும் ஸ்கூலுக்கு கொண்டு போகிற காசை அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் திடீர்னு அப்பா வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி சண்டே அப்பா அந்த குழந்தை அப்பா கிட்ட, அப்பா உங்களுக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் எவ்வளோப்பா அப்படின்னு கேட்குது. அப்பா சொல்கிறாங்க, எனக்கு ஒரு நாளைக்கு 400 வாரத்துக்கு தேவையான அமௌண்ட்டு கிடச்சிரும் அப்படின்னோடனே அந்த குழந்தையும் கையில் இருக்குது அமௌண்ட்டு 350. இந்தாங்கப்பா என்கிட்ட 350 இருக்குது, இது ஒரு நாள் சம்பளமாக வச்சுக்கோங்க, இன்றைக்கி ஒரு நாள் லீவ் போட்டு என் கூட விளையாட முடியுமாப்பா அப்படின்னு அந்த குழந்தை கேட்குது. இந்த அப்பாவுக்கு கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துருச்சு. எவ்வளோ அருமையாக இருக்குல்ல. என்ன தெரிஞ்சிட போது அந்த குழந்தைங்களுக்கு? ஒரு நாள் அப்பா விளையாடணுங்கிறதுக்காக தன்னோட மொத்த சேர்த்து வச்ச அமௌண்ட்டையும் அப்பா கையில் கொடுத்துட்டு என் கூட இருங்கப்பாங்குது. இந்த அப்பாவும் ஒரு நாள் லீவ் போட்டு இந்த குழந்தை கூட விளையாடுதாரு. பெண் குழந்தைகள் பிடிக்காத அப்பாக்கள் யார் தான் இருக்காங்க? ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கிற பெண் குழந்தைகள் எல்லாருமே தேவதை தானே.